பெரியவா பக்தாளுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இந்த அளவுக்கு பீடிகையோடு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு ரேர் ஃபினாமினன். அதாவது என்னோட ஒரு 40 வருஷ பயணத்தில், அதாவது மீடியாவில் இருந்ததில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை. ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார் இவர் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இது பெரிவா சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பெரிவா சீரீஸில் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறார். அவர் பேரும் பாலகிருஷ்ணன். போன வாரம் ஒரு 5-6 நாள் முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஹி மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். இன்சிடென்ட்லி அவரோட வயசை சொல்லிடுறேன். அவர் 86 வயசு ஆகுது. 2 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போயிருந்திருக்கார். யாரோ ஒருத்தன் குறுக்க இடிச்சுட்டான், கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து ஸ்கூட்டருக்கு அடியில் கால் போயிடுத்து, எடுக்க முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா. பலி தாங்கல் அவருக்கு. அதை பொறுத்துண்டு somehow he managed to reach home. அடுத்த நாள் ஷூட்டிங். இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன இதுன்னா, தர்ம சங்கடம்னா, ஷூட்டிங் நடத்தியே ஆகணும். ஏன்னா எனக்கு எபிசோட் ரெடி பண்ணி ஆகணும். அதே சமயம் அவர் எப்படி வர சொல்கிறது? ஏன்னா ஒரு ஸ்டில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டில்லை பாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டரோடு இருந்தார். அண்டு எப்படி அவரை கூப்பிடுறதுன்னு எனக்கு தயக்கமாக இருந்தது. பட் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னார். வந்தார். அவரோட கால் தெரியாமல் ஷார்ட்ஸ் எடுத்தேன். அதோட ஒரு சின்ன கிளிப்பு. அந்த காலத்துல சின்ன குழந்தைகளுக்கு அவ அப்பாவே ஆத்துல 5 வயசு வரைக்கும் பாடம் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பா. அவ அப்பா சுவாமிநாதனுக்கு தமிழ், தெலுங்கு, சம்ஸ்கிருதம், ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். சிதம்பரத்தில் தேரடி தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்த வரைக்கும் ரொம்ப நல்லா படித்தார். சுவாமிநாதங்கிற மகாபலிவா 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸுக்கு டபுள் ப்ரமோஷன் வாங்கினார். அந்த அளவு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கினார். ஓகே, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டோம், அடுத்தது டப்பிங் பண்ணி ஆகணும். டப்பிங் ஸ்டூடியோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 படி ஏறணும். இவராக காலில் பிளாஸ்டர் போட்டுருக்கார். டாக்டர் பாதத்தை ஊனவே கூடாதுன்னு சொல்லிட்டார். ஸோ எப்படி ஒரு மாடி ஏறி டப் பண்ணுறாங்கன்னா, இவர் தான் டப் பண்ணி ஆகணும். வேறு ஒருத்தரோட வாய்ஸும் அவருக்கு சூட் ஆகாது. ஸோ அவர் என்ன பண்ணினார்னா, அதை நான் சொன்னால் கூட உங்களுக்கு நம்பிக்கை வராமல் போகலாம். என்ன பண்ணினாங்கிறத அந்த வீடியோ பாருங்க. Deem tadim tanadim tadim tanadim tadim tanadim tadim Deem tadim tanadim tadim tanadim tadim 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 tatarana Deem tadim tanadim tadim tanadim tadim 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 tatarana Deem tadim tanadim tadim tanadim tadim tanadim tadim Deem tadim tanadim tadim tanadim tadim 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 tatarana Deem tadim tanadim Anam tatanam 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 tatanam
आनं ततानं 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 तदानं ततानं 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 आनं ततानं तदानं ततानं 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 तदानं ततानं आनं ततानं 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 तदानं ततानं 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 आनं ततानं तदानं ततानं 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 तदानं ततानं आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा. It is, I mean, I became speechless. It's mind blowing. அதாவது ஒரு வந்து ஆல் செட் அண்ட் டன் இட் இஸ் எ சீரீஸ் அண்ட் கமிட்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி அப்படியே உட்காண்டே ஒவ்வொரு படியாக ஏறி டப்பிங் தியேட்டருக்குள்ளே வந்து டப் பண்ணியிருக்கார். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். அவர்கிட்ட ஒன்றும் காட்டிக்கல நான் இருந்தாலும், பிகாஸ் தட் ஷுட் நாட் வீக்கன் ஹிம். ஆனால் எதான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னோடய 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. அண்ட் உங்களுக்கும் ஐ திங்க் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் மீ. பொதுவாக என்ன பண்ணியிருப்பா, சார் என்ன காலே வைக்க முடியாது சார், நீங்கள் வேறு எதாவது பண்ணிக்கோ சார், வேறு வாய்ஸ் போட்டுங்கோ இல்லை எபிசோடை தள்ளி போட்டுங்கோ, நடிக்கவே வந்திருக்க மாட்டா. ஃபஸ்ட்டு இவர் அந்த காலோடு நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஏறி வந்து டப் பண்ணியிருக்கார். சார் மை சால்யூட்டேஷன்ஸ் டு யூ சார். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களே நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். இது வந்து ஆர்டிஸ்ட் லெவலில் மட்டும் நான் பேசலை, இதுலேருந்து எனக்கு த டேக் அவே ஆர் த லேர்னிங் வாட் ஐ காட் வாஸ் வென் யூ ஆர் கமிட்டட் கம் வாட் மே. அதான் சொல்லுவாளே, தலையே போனாலும் நிஜமாக காலே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கார். This is one of the things I wanted to share with you. ஜென்ரலாக நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், பட் இது வந்து it moved me, it touched my heart so much that I thought everybody should watch this video. Not only watch this video, இதுலேருந்து we should also try to inculcate something. எஸ்ப்பா, நம்ம ஒன்று கமிட் பண்ணிட்டோம்னா அதை வந்து எப்படியாவது ஆனர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படணும். அதுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து, அதனால தான் இதை ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஆன் திஸ் அவசியம் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். என்னோடய மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ரால் பண்ணுறேன், அண்ட் அவரோட நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ those who want to send your feedback or comments or wishes, whatever it is, அது அவருக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணும். And also before I conclude, என்னோட வீடியோ என்னோட யூடியூப் சேனலுக்கு அவசியம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து பெரியவா சீரீஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 எபிசோட் பிளான் பண்ணியிருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் பாதி வந்துட்டோம். இப்போ 24 எபிசோட் வந்து இது அப்லோட் ஆகிடும் நாளைக்கு. அண்ட் 26வது எபிசோட்லேருந்து, தட் இஸ் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் வாட் வாஸ் பிளான்ட் ஏர்லியர், அது முடிஞ்சு கொடுத்து 52க்கு அப்புறம் அது எத்தனை போகிறதோ அது பெரியவாளோட சித்தம். அண்ட் வித் தீஸ் ஃபியூ லைன்ஸ் ஐ தாட் என்னென்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸே பாலகிருஷ்ணனுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஒன்ஸ் அகெயின் டு ஆல் ஆஃப் யூ.
இதை வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.